நம்ம இருந்த இடத்துல இருந்தே உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் புத்தகங்கள். ஒரு மனுஷனால எல்லா நாட்டுக்கும் போக முடியாது, எல்லா அனுபவங்களையும் பெற முடியாது. உங்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லித்தர்றது இல்லை புத்தகங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது தான் புத்தகங்கள் நமக்கு ஞாபகம் கூட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு ஒன்றை பத்தின ஒரு பார்வை இருக்கும், ஆனா அதை பத்தின நாலேஜ் இருக்காது. அப்போ தெரிஞ்சுக்க 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 நம்முடைய நாலேஜோட பவர் எல்லா இடத்துலையும் நம்ம ரொம்ப தன்னம்பிக்கையா மாறிடுவோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிய தெரிய என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்க பேச்சுல ஒரு கிளாரிட்டி வந்துடும். நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, மனசுல ஒண்ணு இருக்கு, அதை சொல்ல தெரியாது. உங்க முக்கால்வாசி பேருக்கு அப்படித்தானே எனக்கு தெரியும். உடனே எடுத்த உடனே கண்ணீர் வந்துடும். உங்ககிட்ட எல்லா நியாயமும் இருக்கும். உங்களை யாராவது ஒருத்தர் வீணா ஒரு பழி சொல்லுவாங்க, ஆனா உங்க உண்மையை உங்களால எடுத்து சொல்ல முடியாது. வீட்டுல பேரண்ட்ஸ்டையோ ஸ்கூல்லையோ மற்ற இடத்துலயோ. ஏன்? ஏன்னா அந்த சமயத்துல வார்த்தை வரல. அப்ப வீட்டுக்கு போயில சே நான் இப்படி பேசிட்டு இருக்கணும், நான் இந்த மாதிரி சொல்லாம விட்டேன்னு மனசுக்குள்ள நீங்களா பேசிட்டு போவீங்க. ஆனா அதுக்குள்ள பேச வேண்டிய அந்த சந்தர்ப்பம் முடிஞ்சிடும். வார்த்தைகள் எங்க இருந்து கிடைக்கும்? புத்தகங்கள் இருந்தா கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய வார்த்தைகள் தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க நல்லா பேசுவீங்க, தெளிவா பேசுவீங்க. இதுதான் என் கருத்து, இதுதான் என் நியாயம்னு நீங்க உரத்து சொல்லுவீங்க. நீங்க ஒரு புத்தகத்தை, ஒரு கதை புத்தகத்தை, ஒரு கவிதை புத்தகத்தை நீங்க படிக்க 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 உங்களுக்குள்ள அந்த வேர்ட்ஸ் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அது எந்த நேரத்தில், அதாவது உண்டியல்ல போட்டு வைக்கிற காசு மாதிரி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப தேவையான நேரத்தில் நீங்க எடுத்து செலவு பண்ணலாம். உண்டியல்ல வெறும் உண்டியலா வச்சிருந்தீங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் பேசுறீங்கன்னு. 100 வார்த்தைக்கு மேல நீங்க எந்த வார்த்தையும் பேசுறது கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க, உங்க வீட்டுல என்ன பயன்படுத்துறீங்க, மிஞ்சி போனா 100ல இருந்து 200 வார்த்தைகள் தான். ஆனா வாழ்க்கைக்கு நிறைய சொற்கள் தேவை. இந்த புத்தகங்களுக்குள்ள மட்டும் நீங்க போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில உங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது. எந்த இடத்துலயும் உங்களை வெளிப்படுத்திப்பீங்க. ஒரு 10 பக்கம் நீங்க குறைந்தபட்சம் ஒரு வருஷம் முழுக்க படிங்க.